இந்த 4 திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. 4000 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிறாரா? அப்படி என்னத்த மிச்சப்படுத்திட்டாரு அவரு? திட்டம் போட்டது பூரா அவர் குடும்ப சொத்து ஏறுறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்கெல்லாம் எந்த திட்டமும் போடல. திட்டம் போட்டோன்ற பேரில் அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா, எங்ககிட்ட இருந்து பஸ் பேர் வந்து 10 ரூபாய் இருந்த பஸ் பேரை 29 ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குறன்ற பேரில் டீலக்ஸ் பஸ்ன்னு ஒன்று விட்டு 40 ரூபா பிடுங்கினது தான் மிச்சம். அப்புறம் அந்த 1000 ரூபா கொடுக்குறன்ற பேரில் மகளிருக்கு வீட்டு வரி வந்து 4500 ரூபா இருந்தது. எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும்போது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. இது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. அதில் ஒரு 4500 எடுத்துக்கங்க. என்ன கரண்ட்டு பில்லு, என் வீட்டில் 1500 ரூபாய்க்கு மேலே கரண்ட்டு பில்லு ஆனதே கிடையாது. 2 ஃபேனு, ஒரு டிவி, 3 டியூப் லைட்டு, ஒரு 0 வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு, அவ்வளோதான். 1500 ரூபா, 1200 ரூபா, 1300 ரூபாய்க்கு மேலே ஏறினதே கிடையாது. இன்றைக்கி 2500 ரூபா கரண்ட்டு பில். அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி, அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளோ ஏற்றிட்டேன்ட்டு ஏற்றி தொலைச்சிட்டிங்க. என்னத்த சாதனை பண்ணார்? ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களேன். மக்கள்லாம் அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க அவங்க பேரில், திமுக பேரில். அவங்க ஒன்றுமே சாதனை பண்ணல. கேட்டால் எப்போ பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல. அப்போ மோடி 19 ஸ்டேட்டில் ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்கே ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணுறியா? மதசார்பின்மைன்னு சொல்றிய. உனக்கு மதசார்பின்மை சொல்கிறதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியதை இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் தீபம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்களெல்லாம் அடக்குமுறைன்ற பேரில் அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து இப்போ பர்மிஷன் கொடுக்குற. எந்த அடிப்படையில் கொடுக்குற? அப்போ நீ மதசார்பின்மையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? நான் ஓப்பனாகவே கேட்குறேன், இதே உங்கள் மீடியா மூலமாக. நீங்களாம் மதசார்பின்மை பேசுறதுக்கு ஒன்று யோக்கியதை இருக்குதா? 253 கோயிலை இடிச்சிக்கிற இந்த வருஷம், இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில். அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேலே வெறின்னு தான் நான் கேட்குறேன். இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி? அப்படி இன்னும் ஏதோ திட்டம்னு போட்டு கொள்ளையடிக்கிறது குறிக்கோளாக நடந்துனுக்கிறாரு. திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது தானேப்பா குறிக்கோள். 55 மாதம் ஆகுது, இது வரைக்கும் ரோடு ஒழுங்காக இருக்குதா? தார் ரோடெலாம் சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது. இதான் ஒரு திட்டம் மாடல் அரசா? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருது எதுக்கு வராங்க? அவங்க சுயநலத்துக்கு வராங்க. அவங்க நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும், அதுதான் அவங்களுடைய ஏம். இங்கே மக்கள் என்னன்னா மக்கள்ன்ட்டு அவன் மக்களை தான் சரி பண்ணினுக்கிறான். பொது மக்களுக்கு அவன் எதுவும் செய்யல, சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக்குறான், கடங்காரனா ஆகி வச்சிட்டான் தமிழ்நாடு. இன்னும் அண்ணாரி வேலை இவனுங்கன்னா சொந்த இடமா? கட்சிக்காரனுங்க இடம் அப்படியே ஏற்றுக்கினானுங்களே சொந்தமா. சன் டிவின்னா அவனுங்க சொந்தமா? 93 அப்படியே கட்சிக்குன்னு வாங்கிட்டு அப்படியே சொந்தமாக்கினானுங்க. இன்னைக்கு 9-10 சேனலு. இவனுக்கு என்ன பண்ணுங்கிறானு? இவனுக்கு எம்ஜிஆர் மாதிரி நான் வரலாம். இவனுங்க எல்லாம் சம்பளம் வாங்காதான் முதலமைச்சராகிறான். இவனுங்க ஃபுல்லாக சம்பளம் வாங்கி கவர்மெண்ட்டை தொட்டு சாப்பிட்டு ஏப்போ வருதான் இவனுங்கள வேலை. சொம்மானா மக்கள் இன்னும் ஏமாத்துருதான். இன்னும் 4000 ரூபா மிச்சப்படுத்திருக்காரு. அதுக்கு பதில் தான் கரண்ட் பில்லு ஏற்றிருக்காரு, வரி ஏற்றிருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு டபுள் மடங்கு ஆகிருக்கு. எல்லாம் தான் ஏற்படுது. இதில் என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. இதில் விலைவாசி எல்லாமே ஹையஸ்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஆட்சிகளை விட திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எந்த இதுவும் பிரயோஜனமே கிடையாது. டோட்டலாக சிஸ்டம் வேஸ்ட்டு. மதவாதமும் பண்ணுறதே திராவிட மாடல் தான் பண்ணுது. கண்டிப்பாக பண்ணுறது எல்லாமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்துக்கள்னாலே ஒரு தனி இதாகவும், முஸ்லீம் தனி இதாகவும், கிறிஸ்டின் தனி இதாகவும் அப்படி பிரித்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே தான் பண்ணுது இந்த அரசு. ஒரு முதல்வர்னால் எல்லாருக்கும் சமமானவராக இருக்கணும். ஆனால் அவர் இந்த மாதிரி இல்லை, ஒன் சைடாக தான் இருக்கார். இந்துங்களுக்கு விரோதமாக தான் இருக்கார்.